ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த 4 ஆண்டு காலத்தில் திருச்சி மாவட்டத்திற்கு மட்டும் நம்முடைய தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிற தொகை 30,000 கோடி வழங்கியிருக்கிறார்கள். எங்களுக்கே கூட அது அவ்வளவு பணமா என்றெல்லாம் கேட்டேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படியே ஒவ்வொரு வரியாக எழுதி இன்னும் கூடுதலாக வரும், இப்போது 30,000 கோடி என்று கணக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார். எங்காவது இது 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இங்கே இருந்திருக்கிறது. அப்போதும் 2 அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய காலத்திலே இந்த திருச்சி மாவட்டத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் கொஞ்சம் பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்க வைக்கிற பணியை நம்முடைய கழக தோழர்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும். எனவே வெற்றி பெற்ற போது தலைவர் சொன்னார்கள், 100% வெற்றி பெற்ற திருச்சி மாவட்டம் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் அதிகமான நலத்திட்டங்கள் நல்ல செயல்களை இங்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதை முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை செய்திருக்கிறார்.